காந்தஹார் இந்திய விமான கடத்தல் சம்பவம் என்றால் என்ன? தலிபான்களுக்கு அதில் என்ன தொடர்பு? 8 நாட்கள் நீடித்த மீட்பு நடவடிக்கையின் திக் நிமிடங்கள் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். காந்தஹார் விமான கடத்தல் சம்பவம் நடந்தது டிசம்பர் 24, 1999. ஆனால் இதற்கு ஒரு முன்கதை உள்ளது. எளிமையாக அதை தெரிந்து கொண்டு விமான கடத்தல் பற்றி அறியலாம். 1993ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கமான ஹர்கத் உல் அன்சார் என்பது துவக்கப்பட்டது. 1994 தொடக்கத்தில் மௌலானா மசூத் போலி பாஸ்போர்ட் மூலமாக காஷ்மீரின் ஸ்ரீநகருக்குள் நுழைந்தான். பிப்ரவரி மாதத்தில் இந்திய அரசாங்கம் அந்த தீவிரவாதியை காந்தபால் என்ற இடத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது. சரி, இப்போது மூலக்கதையை அறிவோம். டிசம்பர் 24, 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 நேபாள தலைநகர் காத்மாண்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டது. அந்த விமானத்தில் 185 பயணிகள் இருந்தனர். விமானம் லக்னோ நகரின் மேல் பறந்து கொண்டிருந்த போது பயணிகள் வடிவில் ஊடுருவியிருந்த இப்ராஹிம் அத்தார், சன்னி அகமது குவாசி, சையத், மிஸ்திரி என்கின்ற போலா, வர்மா என்கின்ற ஷஹீர் என்ற 5 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தங்களது கட்டுப்பாட்டில் விமானத்தை எடுத்துக்கொண்டனர். கடத்தப்பட்ட விமானத்தை பாகிஸ்தான் லாகூர் நகர விமான நிலையத்தில் இறக்க மிரட்டல் விடப்பட்டது. ஆனால் விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருந்ததால் பஞ்சாப் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டது. அரை மணி நேரமாகியும் எரிபொருள் நிரப்ப நடவடிக்கை எடுக்காததால் பயணிகள் அனைவரையும் கொன்றுவிடப் போவதாக தீவிரவாதிகள் மிரட்டினர். மேலும் விமானத்திலிருந்த ஆண் பயணி ஒருவரை கத்தியால் குத்தி படுகாயப்படுத்தினர். எரிபொருள் நிரப்ப வந்த வாகனம் விமானத்திற்கு அருகில் செல்லாததால் சந்தேகப்பட்டு விமானத்தை லாகூருக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு முதலில் விமானத்தை தரையிறக்க அனுமதி மறுத்த பாகிஸ்தான் அரசு நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒப்புக்கொண்டது. அங்கு எரிபொருள் நிரப்பி பயணிகளுக்கு உணவும் அளித்ததற்கு மேலாக பாகிஸ்தான் கழன்று கொண்டது. தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் காபுல் நோக்கி செல்ல தீவிரவாதிகள் மிரட்டினர். ஆனால் காபுல் நகரில் இருட்டில் ஒரு பெரிய விமானத்தை இறக்க முடியாது என்பதால் விமானம் துபாய் நோக்கி பயணித்தது. விமானத்தை துபாயில் இறக்கியவுடன் தாக்குதல் நடத்தி பயணிகளை விடுவிக்க இந்திய அரசு செய்த முயற்சியை துபாய் அரசு ஏற்க மறுத்துவிட்டது. அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க இந்தியாவிற்கு ஒத்துழைக்க முடியாது என கராராக கைவிரித்து விட்டது. துபாய் அரசு எரிபொருளை நிரப்பி தந்து உடனே கிளம்பச் சொல்லிவிட்டது. எனினும் விமானத்திலிருந்த பெண்கள், குழந்தைகள் கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடிய ஆண் பயணி ஆகியோர் துபாயில் இறக்கிவிடப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து அந்த விமானம் காந்தஹாருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த சமயத்தில் ஆப்கானிஸ்தான் ஆட்சி தாலிபான்கள் கையில் இருந்தது. பயணிகளை விடுவிக்க காந்தஹார் சென்று கடத்தல்காரர்களுடன் இந்திய அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பேச்சுவார்த்தையில் இந்தியா முரண்டு பிடிக்கவே கடத்தல்காரர்கள் விமானத்தை தகர்க்க போவதாக மிரட்டினர். நிபந்தனைகள் என்னவென்றே தெரிவிக்காமல் 4 நாட்கள் அலைக்கழித்த கடத்தல்காரர்கள் பிறகு மௌலானா மசூத் அசார் உள்ளிட்ட முக்கிய 35 தீவிரவாதிகளை விடுவிக்க நிர்பந்தித்தனர். 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பிணையத் தொகையாக கேட்டனர். இந்திய அரசு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 35 காஷ்மீர் தீவிரவாதிகளை விடுதலை செய்ய மறுத்துவிட்டது. ஆனால் சற்று இறங்கி வந்து மௌலானா மசூர், முஸ்தக் அகமது ஜர்கார் மற்றும் அகமது உமர் என்ற 3 தீவிரவாதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது. ஒரு பிரத்யேக விமானம் அந்த 3 தீவிரவாதிகளுடன் காந்தஹாருக்கு அனுப்பப்பட்டது. தாலிபான்கள் விமானத்துக்குள் வந்து சோதனை செய்து அந்த 3வரையும் கொண்டு சென்றனர். பின்னர் 8 நாட்கள் மரணத்தின் வாயிலில் காத்திருந்த பயணிகள் விடுவிக்கப்பட்டனர். ஆச்சரியம் என்னவென்றால், வெளியுறவு அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் காந்தஹார் சென்று விடுவிக்கப்பட்ட பயணிகளையும் தைரியமான விமான கேப்டனையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். டிசம்பர் 31, 1999 பயணிகளுடன் விடுவிக்கப்பட்ட விமானத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்த பிறகுதான் தீவிரவாதிகளால் விமானத்தில் வைக்கப்பட்டிருந்த RDX வகை வெடிபொருட்கள் இந்திய ராணுவ வீரர்களால் அகற்றப்பட்டன.